நமச்சிவாய வாழ்க. இதோ நம் பெருமான் அப்பரடிகள் திருவையாற்றிலே குளத்திலே மூழ்கி எழுந்திருக்கிறார். மூழ்கி எழும் பொழுது திருவையாறு திருக்குளத்தின் வெளியே வரும்படி இறைவன் கருணை புரிய திருக்கையிலில் தனது திருக்கோல காட்சியினை திருவையாற்றில் குளக்கரையிலே அப்பரடிகள் எழுந்திருக்கும் பொழுது தான் கூறியபடி அவ்வாறே காட்சி தந்து அருள்கிறார் நம்முடைய சிவபெருமான். நாவுக்கரசடிகள் இரு கண்களிலும் கண்ணீர் பெருக உமையோடு இறைவன் இருந்த காட்சியையும் அதன் சிறப்பையும் கண்டபின் அனைத்து உயிரிடத்தும் சிவபெருமான் சக்தியும் சிவமாக இணைந்தே இருக்கும் நிலையை காண்கிறார். திருக்குளக்கரையில் ஏறி திரு ஐயாறு கோயிலின் உள் நுழைகிறார். ஆடினார், பாடினார், அழுதார். இறைவன் தனக்கு அருள் செய்த திறத்தை எண்ணி மனமுருகி பொறையுடைய என்ற திருப்பாட்டையும் பாட்டான எனத் தொடங்கும் திருத்தாண்டகத்தையும் இசைக்கிறார். ஆம், நீண்ட நாள் காத்திருந்து 1976 தொடங்கி 1991 வரை எங்கள் சொக்கநாத பெருமான் மண்டபத்து மகாராஜாக இருந்த காலத்து அவரே நமக்கு திருக்கயிலாயும் அவரே நமக்கு சிதம்பரம் என்று இருந்த நிலையிலே ஒருமுறை எங்கள் அன்பிற்குரிய என்னை ஆன்மீகத்தில் இன்று வரை பெரும்பாலும் கண்டித்து மட்டும் வழிபெறலாமல் காக்கும் எங்கள் மாதப்பனையா அடியேனை தில்லை அழைத்து செல்கிறார். அந்த அபிஷேக புரட்டாசி மாத அபிடயத்திற்கு அங்கு சென்று தில்லைக்கூத்தரை கண்டவுடன் என்ன செய்வதென்று தோன்றவில்லை. அப்படி ஒரு ஆனந்தம். அடியேன் என்னறியாமல் துள்ளி குதித்து அழுது பாடவே முடியல. குனித்த புருவம் தில்லை பாடல்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் ஒரு பாடல் கூட பாட முடியல. அது ஒரு உயர்ந்த நிலை. என்று காண்போம் என்று ஏங்கி இருந்த ஒருவரை திடீரென்று நம் கண் காணும் பொழுது ஏற்படும் அந்த உன்னத நிலையை எந்த ஒரு வார்த்தைகளாலும் விவரிக்க இயலாது. எங்கள் அனுபவமே இப்படி இருக்க நாவுக்கரசடிகள் தான் கண்ட சக்தியும் சிவமாய் நிறைந்து நிற்பது ஏகநாயகனே என்ற ஒருமை காட்சி உணர்ந்த நம்பெருமான் மாதர்பிறை கன்னியானை என தொடங்கும் அற்புதமான பதிகத்தை நமக்கு அருளி செய்தார். அதிலே அந்த திருக்கயிலையிலே, அதாவது கைலையாத்திலே ஒரு அற்புதம் சந்தித்தோம். அந்த மலை தொடங்கும் பொழுது நாங்கள் எங்களை இறக்கிவிட்ட இடம் அடர்ந்த காடு. அப்படியே மேலே போக 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 மரங்களை காணவில்லை, கொடிகள் செடிகள். அப்படியே கடந்து போனால் புல், அப்படியே கடந்து போனால் வெறும் கல், அப்புறம் அப்படியே கடந்து போனால் தூய்மையான வெள்ளை வெளியேறு என்று பனிமகளை. அந்த தூய்மையான சிவசக்தியில் இருந்து இந்த பூமியிலே நாம் பிறந்து என்ன புல்லாய் பூடாய் புழுவாய் தரையும் கடந்து திருக்கையிலை சென்று உயிர் நாம் மீண்டது பெரிய கொடுமை. எங்களுக்கு முந்தைய பயிற்சியிலே ஒரு ஐயா அவர்கள் ஈரோட்டிலிருந்து ஒரு அம்மாவும் ஐயாவும் வந்தார்கள். திருக்கையிலையை தரிசித்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாண்டிட்டோமா திருக்கைலாயம் நம்ம தொலைவு கழிச்சு தான் பார்க்க முடியும். அங்கே நின்று கைகூப்பி வணங்கிட்டு இருக்காங்க.
செல்லும் பொழுது அவர்களை இங்கே ஈரோட்டிலே சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. திருக்கையிலை போன்ற பரிசுத்தமான இடத்திற்கு போய் மீண்டும் திரும்புவோம், ஆனால் நம்மை விட பாவிகள் யாரும் கிடையாது என்று அந்த அம்மையார் கூறினார். அதே போல திருக்கையிலாயிலே அந்த ரிட்டர்ன் வரும்பொழுது, திரும்பி வரும்பொழுது அந்த குறிப்பிடத்தில் இப்போ நிற்கிறாங்க மிலிட்ரிக்காரங்கெல்லாம், பனி சரிவு ஏற்படுது, எல்லாம் ஓடியாங்க நாங்களாம் உயிருக்கு பயந்து ஓடியாந்துட்டோம். ஆனால் அங்கிருந்து நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம், அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம். அப்படியே அந்த பனி சரிவு ஏற்பட்டு அதுக்குள்ளே அப்படியே போய் அந்த அன்பர்கள் கலந்துட்டாங்க. திருக்கையிலாயம் இருக்கும் வரை அந்த பனியினுள்ளே அழியாத உடலோடு கைகூப்பிய வண்ணம் கைலைநாதனை கண்டு கொண்டிருப்பார்கள். நானெல்லாம் பாவி. ஏனெனில் அதை கண்ட பிறகு வந்திருக்கக்கூடாது அல்லவா? இல்லை, நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா அப்புறக்கு எப்படி இருந்திருக்கல? ஐயோ, சொல்ல முடியுமா என்ன? இருந்தாலும் நாவுக்கரசடிகள் பக்குவ நிலை இருப்பவர் அல்லவா? அங்கிருந்து அப்படியே திருப்பூந்துருத்தி வருகிறார். அங்கே திருக்கோயில் எதிரே திருமணம் அமைத்து, பெரிய கோயில். இப்பொழுது கோயில் அளவு சற்று குறுகிவிட்டது என்று நினைக்கிறேன். அப்பொழுதெல்லாம் பெரிய ஆலயம். இப்பொழுது நீங்கள் திருப்பழனம் போனால் கூட பழைய வெற்றி வெளிச்சுற்று பிரகாரம் இல்லை, வாழத்தோப்பா இருக்குது. அது அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். திருப்பூந்துருத்தியில் இப்போவும் பெரிய கோயிலாக தான் இருக்குது. அங்கே ஒரு நாள் 2 நாளில் உழவாரம் செய்ய முடியாது. ஆகவே பல காலம் திருமடம் அமைத்து இன்றும் அந்த திருமடம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்று நம்புகின்றேன். நாங்கள் சென்ற பொழுது 1981களிலே நாங்கள் ஒரு 2-3 பேர் அவ்வப்பொழுது மாதத்தில் ஒரு முறை பாடல் பெற்ற தலங்களுக்கு சென்று உழவாரம் செய்வது ஒரு வழக்கமாக வைத்திருந்தோம். அப்போது பார்த்தது. அப்புறம் உழவாரம் செய்து அங்கே பல பதிகங்களை பாடி இறைவனுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார். அவ்வேளையிலே திருஞான சம்பந்தர் திருப்பூந்துருத்தி வருவதாக அறிகிறார். நம்முடைய நாவுக்கரசடிகள் அவ்வூர் எல்லைக்கு சென்று திருஞான சம்பந்தர் அமர்ந்திருக்கும் முத்துப்பல்லக்கை சுமந்து வரும் அடியாரோடு கூடி யாரும் அறியாத வகையிலே சம்பந்த பெருமானை தொழுது அச்சிவிகையை அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி பொங்க தூக்கினார். பாருங்க, இவ்வளோ பெரிய சிவண்டியார்ல பெருமானே நேரில் நாவுக்கரசடிகளுக்கு அளவு யாருக்கும் பெருமான் தரிசனம் தந்ததே கிடையாது. அவருக்கு சோறு கொண்டாடுறாரு, அவருக்கு கடலை மிதக்க வைக்கிறாரு, கையில ஞானமுனிவரா காட்சி தராரு. எவ்வளோ எத்தனை இடத்துல மற்ற நாயன் மாதிரி திடீர்னு வருவாங்க, சாமி அவங்கள கூட்டி போடுவாங்க. இங்கே என்னடா வந்துட்டு இவரை பார்த்துட்டு போறாரு. அப்படிப்பட்ட நாவுக்கரசடிகள் தமிழும் மிக்கவர், தமிழ் வல்ல ஞான சம்பந்தர். அங்கே போய் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சைவத்தை நிலைநாட்டிய ஞான சம்பந்தர். அவர் 2-3 சம்பவம் தான் அங்கே. வெப்பு நோய் நீக்கியது, அது கூட மன்னனை குணப்படுத்ததானே தவிர சைவத்தை நிலைநாட்ட அல்ல. அனல்வாதம் புனல்வாதம் 2 செய்து தன் உயிரை பணயம் வைத்த நம்முடைய ஞான சம்பந்தர். ஆனால் நாவுக்கரசடிகளோ 4 முறை உயிரை பணயம் வைத்து இந்த சைவத்தை காப்பாற்றினார். அவ்வளவு பெரியவர். குழந்தையை தாங்கி வருகிறது. ஆக அங்கே உழவார பணி செய்து கொண்டிருந்தால் கூட யாரிடத்தும் நான் சிவனடியார், நான் உழவார பணி செய்தேன்னு டம் அடிச்சுட்டு இருந்திருக்க மாட்டாராட்டிருக்கு நம்முடைய அப்பரடிகள். என்போட ஆட்களுக்கு அதுதான் வேலை. நாங்கள் போய் புல் வெட்டிட்டுருப்போம். யாரையாவது புல் வெட்டுறது, நாங்கள் சிவனடியார்கள். கெத்து தானே. நாங்கள் பதிகம் படிச்சிட்டோம் இல்லையா? இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கண பெண்ணப்பட்டு எங்கே இருமாப்போடு இருப்போன்னு சொல்கிறார் நாவுக்கரசடிகள். சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்குனார். நம்ம அங்கேயே வந்தாதான்
வெளியே வந்தால் அதை விட அந்த இருமாப்பு இல்லையா. ஆனால் இங்கே நாவுக்கரசடிகள் அமைதியாக அந்த மற்ற சக அடியார்கள் கூட, ஏன்னா ஏற்கனவே நாவுக்கரசடிகள் ஞானசம்பந்தரோடு பயணித்திருக்கிறார். அந்த பல்லக்கு சுமப்பவர்கள் இவரை தெரிந்திருப்பார்கள். அவருடன் வந்தவர்களுக்கும் இவரை பெரும்பாலும் தெரிந்திருக்கக்கூடும். இருந்தாலும் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஞானசம்பந்த பிள்ளை என்னிருந்தாலும் பாண்டி நாடு பழம்பதி அல்லவா, அங்கே சைவத்த நிலையாற்ற பெருமை அல்லவா, அவரை தன்னுடைய தோளிலே சுமப்பது திருவடி தாங்கும் பேரல்லவா. நம்மளாம் கோயிலில் இந்த திருவடி தாங்கிகள்னு இருப்பாங்க. திருவாரூர் எல்லா இடத்துல சாமி பல்லக்காவை அந்த எல்லாம் அவங்க தான் தூக்குவாங்க. அவங்கள மதிக்கவே மாட்டோம் தெரியுமா, அவனை கிடக்கிறாங்க அப்படிமோ. ஆனால் இங்கே இந்த திருவடி தாங்கியாக அப்பரடிகள் பல்லக்க சுமந்துட்டு நடக்கிறார். அப்பொழுது ஞான சம்பந்தர் எதிரில் வந்த அன்பர்களை அடியார்களை கண்டு, ஐயா அப்பர் இங்கே இருக்கிறார், இங்கே திருப்பூந்துருத்திலே அப்பரடிகள் உழவார திருப்பணி செய்கின்றாராமே, மடம் அமைத்திருக்கிறாரா, அவரை அடியேன் காண வேண்டும், எங்கே இருக்கிறார் என்று ஞானசம்பந்த கன்று கேட்கிறது. நம்மால் என்ன செய்கிறாரு, பல்லக்க அடுத்த தோளில் வச்சுட்டு கீழே இறங்கி இங்கே இருக்கேன்னு சொல்லல. அவர் சொல்றார், ஐயா உங்கள் அடியவன் உங்களுடைய திருவடிகளை தாங்கி வரும் பெருவாழ்வு பெற்று இங்கு உற்றேன் அப்படிங்கிறார். மகிழ்ச்சி, ஆனந்தம். பெத்த பிள்ளையை தூக்கி தோளில் வைக்கிறது அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அவ்வளோ சந்தோஷம் நாவுக்கரசடிகளுக்கு. எவ்வளோ அருமையான வார்த்தை இல்லை. உங்களின் ஐயா உங்களுடைய அடியவன் ஆகிய இந்த அப்பன் யான் உங்களின் திருவடியை தாங்கி வரும் பெருவாழ்வு பெற்று இங்கு இருக்கிறேன் என்கிறார். இந்த மொழியை கேட்டதும் ஞானசம்பந்த கன்று பல்லக்கிலிருந்து விரைந்து இறங்கி அப்பரடிகளை வணங்க திரும்ப முன்பாக அப்பரடிகள் அப்படியே விழுந்தார். ஞானசம்பந்தரை வணங்கினார். இதை கண்ட அத்தனை அடியார்களும் தொழுது திரும்பூந்துருத்தி சென்று திரும்பூந்துருத்திநாதரை வணங்கி சிறிது நாள் அப்பரடிகளுடன் நம்முடைய நாவுக்கரசு அடிகளுடன் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை தங்கியிருக்கிறது. என்ன அதன் பிறகு அப்பர் பெருமான் பாண்டி நாட்டிலே நடந்த சம்பவங்களை எல்லாம் ஞானசம்பந்த பெருமானிடம் கேட்டு அறிகிறார். அறிந்த பின் ஞானசம்பந்த பிள்ளையிடம் நான் திரு ஆலவாய் சென்று சொக்கநாத பெருமானை வணங்கி வருகிறேன் என்று விடை தர வேண்டும், உத்தரவு தர வேண்டும் என்று ஞானசம்பந்த கண்டிடம் கேட்கிறார். ஞானசம்பந்தரும் அடியேன் தொண்டை நாட்டிற்கு செல்கிறேன் என்று கூறி தொண்டை நாட்டிற்கு சென்றார் ஞானசம்பந்தர். அப்பர் பெருமான் பாண்டி நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். அங்கே திருப்புத்தூர் சென்று இறைவனை உடவாரப்பணி செய்து பாடி மகிழ்ந்து திரு ஆலவாய் சென்று சொக்கநாத பெருமானை வணங்கி முளைத்தானை முன்னே தோன்றி அந்த பழம்பதி அல்லவா, ஆக அங்கே முளைத்தானே என தொடங்கும் பதிகம் பாடி அப்படியே பாண்டிமாதேவியார் நின்ற சீர் நெடுமாறன் குளச்சிறையார் ஆகிய அடியவர்கள் வணங்க அவருடைய உபசிறைப்பை ஏற்று சில நாள் தங்கியிருக்கிறார். பிறகு திருப்பூவனம், திரு ராமேஸ்வரம், திருநெல்வேலி, காளையார் கோயில் முதலிய தலங்களை வணங்கி திருப்புகழூர் வந்தடைகிறார். அங்கே வந்து அந்த கைலி காட்சியில் அவர் கண்டது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக்கி நின்ற திருத்தாண்டகம் என்ற தாண்டகத்தை பாடுகிறார். அதை படித்தால் சைவம் என்பது இந்த உலகில் உள்ள இரு நிலனிலிருந்து
இறைவன் வரை இடைப்பட்ட உள்ள அனைத்தும் எல்லாம் சிவம் என்பதை உணர்த்தும் வண்ணமாக நின்ற அதனால தான் அதுக்கு நின்ற திருத்தாண்டகம். யார் பிரம்மா சிவம், மகாவிஷ்ணு சிவம், நீங்கள் சிவம், நான் சிவம், மரம் சிவம். அது நின்ற திருத்தாண்டகத்தின் பொருள் உணர்ந்தாவே நமக்குள் பேதமை வராது, சண்டை வராது. அந்த குரு பெரியவர், இந்த குரு பெரியவர், எங்க ஐயா பெரியவர், உங்க ஐயா பெரியவர், இந்த திருக்கூட்டத்துக்காக நீங்கள் இந்த திருக்கூட்டமா, நாங்கள் அந்த திருக்கூட்டம், இதெல்லாம் வரவே வராது. அப்படிப்பட்ட அற்புதமான இருநிலனாய் என்ற நின்ற திருத்தாண்டகத்தை பாடி அம்மைனி அப்பனி என்ற பதிகத்தை பாடுகிறார். அந்த அம்மைனி அப்பனி என்ற பதிகத்திலே இந்த உலகில் உள்ள அம்மா, அப்பா, வாமா, மாமி என்ன, அதுக்கு ஏற்கனவே இந்த பாடலுக்கு விளக்கம் தந்திருக்கிறேன் முந்தைய பதிவுகளில். நம்முடைய அம்மாவா, அப்பாவா, மாமாவா, அத்தையா, ஐயனாய், தலைவனாய், மனைவியாய், குழந்தையாய், சுற்றமாய், உறவுகளாய், எல்லாமாய் சேருமான் இருக்கிறார் என்ற பொருள்படி அம்மினி என்ற பதிகத்தை பாடி பற்றாற்றார் எனத் தொடங்கும் பாவநாசம் செய்யும் பதிகத்தை இசைக்கிறார். அங்கு பல நாள் தங்கி பல பதிகங்கள் பாடி உளவாரப் பணியை செய்து வருகிறார். ஏனெனில் அது மிகப்பெரிய திருக்கோயில். நாவுக்கரசடிகளிடத்திலே இங்கே செவிவழி செய்தியாக அடியேன் கேட்டது ஒன்றுண்டு. அதற்கான சான்று இங்கும் இருக்கிறது. இது தேவரம் மாந்தர்கள் வந்தார்கள் என்றெல்லாம் வரும். ஆனால் அந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று அங்கிருந்த ஒரு பெரியவர் கூறிய பொழுது அவர் யதார்த்தமாக தான் சொன்னார். ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வரலாறாக இருந்தது. என்னங்கய்யா, இந்த நாங்கள் போயிருந்தோம் தலையாத்திரையா 1981. அங்கே நாங்களாம் போனால் சோத்துக்கு யாராவது அடியார் சோறு போடுவாங்களா, அப்படிலாம் அப்பெல்லாம் போகிறது கிடையாது. பிற்பாடு நிறைய பேருக்கு அறிமுகமானதால் அன்பு தொல்லைக்காக போகிறோமே தவிர, ஆனால் இன்றும் கூட யாராவது அடியார் பார்த்து கூப்பிட்டாதமோ, என் கூட யாராவது அன்பர்கள் வந்தால் அவங்களுக்கு சௌரியத்தை. மற்றபடி அடியேனும் நாங்களாம் போனால் கோயிலே படுத்துருவோம் வாசப்படியிலே. சாமி திருவடிக்கல் தூங்குறதை விட சுகம் எங்கே இருக்கா? அந்த கொடிமா அந்த ராஜகோபுரத்துக்குள்ளே கீழே வர்ற காற்று மாதிரி வேற எங்கேயுமே அந்த காற்றை அனுபவிக்க முடியாது. அது அப்படி சாமியை போன்ற குளுமையானது. அப்படி அங்கே தங்கி இருந்த பொழுது அந்த காவலராக இருந்த ஒரு பெரியவர் எந்த ஊர் என்ன அதெல்லாம் கேட்டு திருநாவுக்கரசடிகளுக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சா அப்படி கேட்டார். எங்களை இல்லைங்கயா அப்படின்னோம். சாமி காலத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க, வயசான காலத்தில் அப்பரடிகளாட்டம் நீ உழவார பணி செஞ்சால் இந்த சாமி பொல்லாத சாமி எங்கள் அக்னீஸ்வரர், அவருக்கே 3 பொம்பளைங்களை காட்டி இளமையை கொடுத்து சோதனை வச்சாலும் எங்கள் சாமி அப்படின்னார். என்னது 3 பெண்களை காட்டியா? இங்கே ரம்பை, ஊர்வசி, மேனகை மற்றும் தேவலோக பெண்கள் இவரை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி மேம்போக்கா செய்திருக்கிறது. ஆனால் அவர் சொன்னார், அப்படியா அப்படின்னு கேட்டோம். அந்த ஐயா சொன்னார், பாவம் இந்த திருநாவுக்கரசடிகள் இங்கே அப்பர் புல் வெட்டிட்டு இருந்தாரா, வயதாகிடுச்சு, தலையெல்லாம் அரைச்சி தோளெல்லாம் அப்படி வயசுனா ஒரு 80 வயசில் உடம்புலாம் ஒரு மாதிரி எனக்கு மாதிரி, அவர் ரொம்ப ஒரு 80 வயசு தோற்றமுடையவராக இருந்தார். என்ன மாதிரி ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கக்குள்ள இந்த சாமி என்ன பண்ணிச்சுன்னா, அவர் குளத்தில் மூழ்கி எழும் பொழுது மாறா இளமை தந்தார். ஒரு வாலிப பயலாட்டம் திருநாவுக்கரசருக்கு உடம்பை தந்துட்டார். ஆனால் இந்த அப்பர் என்ன பண்ணார்னா, ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்ல உழவார பணி செய்ய உடம்பு மறுபடியும் நல்லா ஆச்சுன்னா புல் வெட்டிட்டு இருந்தார். அப்போ ஒரு பெண் அப்புறம் வணங்கி, ஐயா நீங்கள் உழவார பணி செய்வதைக் கண்டு நான் மிகவும் உங்களிடம் மனம் ஈடுபட்டு விட்டேன். நீங்கள் என்னை திருமணம் செய்து கொண்டால் நீங்கள் புல் வெட்டும் பொழுது இந்த புல்லு மண்ணெல்லாம் அள்ளி நான் வெளியே கொட்டுவேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு கேட்டுதான். இந்த தேவலோக ரம்பை அந்த அதை விட இது கொஞ்சம் நல்லா இருந்தது ஐயா சொன்னக்குள்ள. உடனே என்ன சொன்னாருங்க, இந்த நாவுக்கரசர் கல்யாணம் பண்ணிட்டாரா அப்படி கேட்டோம். ஐயோ அவருக்கு அதுக்கெல்லாம் அவ்வளோலாம் இல்லைம்மா, அவருக்கால எவ்வளோ நம்மளாட்டால் அவருக்கு எவ்வளோ பெரிய சிவபக்தர் இல்லையா, கைலாசம்லாம் போயிட்டு வந்தாராமே அப்படின்ட்டு அப்புறம் சொன்னாங்க.
இல்லை இல்லை, நானே இந்த சாமி கொடுக்குற உண்டசோரை தின்ட்டு புல்லு வெட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கக்குள்ள உன்னை கல்யாணம் உன்னை எப்படி சோறு போடுறது அப்படின்னாரா நாவுக்கரசர். சுவாரஸ்யமானதில்ல. உடனே அந்த பெண்ணு சரின்னு போயிடுச்சான். அடுத்த நாள் சாமி போனார், புல்லு வெட்டிக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட எந்த காசுமா இருக்குது, எந்த இது இருக்குது, புல்லு வெட்டினா அந்த புல்லு வெட்டி அதை சாமி கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு எதுமா அப்படியெல்லாம் உன்னை வச்சு பராமரிக்கிறதுக்கு, குடும்பத்தை பராமரிக்கிறது எனக்கு வருமானம்லாம் கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் அந்த பிள்ளை கோவிச்சுட்டு போயிடுச்சான். அடுத்த நாள் காலையில் புல்லு வெட்டும் பொழுது சாமி என்ன பண்ணாராம், தங்கம் வைரம் என்ன அந்த பெரியவர் சொல்லக்குள்ள அப்படி இருந்தது, எனக்கு சொல்ல வரல. தங்கம் வைரம் அத்தனை செல்வமாங்க. அத்தனையும் தம்பி அங்கே அப்படியே புல்லு வெட்டக்குள்ள புல்லு கடியில் மண்ணு கடி வந்துதான். எடுத்துட்டாரா அப்படி கேட்டனா, அடைய சாமி அவர் பெரிய சிவனடியார் இல்லையா, அவர் சிவபெருமான விரும்புகிறவர், இதெல்லாம் விரும்புவாரா என்ன? அப்படியே எடுத்து கொண்டு போய் குளத்துல போட்டுட்டு இருந்தார். அப்போ இந்த ஊர் தலைவருடைய பொண்ணு வந்துச்சான். யாருக்கிட்ட? திருநாவுக்கரசர்கிட்ட வந்துட்டு, ஐயா நேற்று எங்கள் பெரியப்பா பொண்ணு வந்துச்சு, எவ்வளோ சுவாரஸ்யமானதில்ல. அது ஏழை, நீங்கள் ஏதோ மனைவி சோறு போட முடியாது அதெல்லாம் சொல்லி சொன்னதுக்கு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கோச்சிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டா. நான் இதே ஊர் தான், நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவ தான். நீங்கள் புல்லு வெட்டுறப்ப நானும் அள்ளி கொட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பார்த்து தான் இவர் வைடூரியத்தெல்லாம் எடுத்து தண்ணியில் போடுறத பார்த்துட்டு அஜ்ஜோ என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய சிவனடியார், இதுவும் சிவன் அருள்னு உங்களுக்கு தெரியாதா? என்னையே அனுப்பிச்சிருக்கார் ஊர் தலைவர், நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிக்கலாம், எங்களுக்கு இணையான செல்வந்தரா நீங்கள் இருந்தால் தான் எங்கள் அப்பா நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுக்காக பாருங்க சாமி எவ்வளோ வைடூரியம், ஐயோ இவ்வளோ கொடுத்துருக்காரு, நீங்கள் இதெல்லாம் எடுத்துங்க, வீணாக்காதீங்க, எங்கள் அப்பா வர சொல்லியிருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். நல்லா இருக்குல்ல கதை? கல்யாணம் பண்ணிட்டாரான்னு கேட்டேன். அந்த பெருசு சொல்லிச்சு, அட போ சாமி, அவர் தான் சிவனடியார்னு சொல்கிறான்ல, அவங்களாம் சிவனடியார்கள், அதுவும் அப்பரடிகள்லாம் அவர் வேற ரேஞ்சு தெரியுமா. அவர் சமணத்தெல்லாம் இருந்தாலாம், கல்லெல்லாம் மிதந்தாவே தீலம் போட்டாங்களாம் சாமி, சுண்ணாம்பு கலவையில் வேக வச்சாராம், அவருக்கு எதுவுமே அவ்வளோயா. அவ்வளோ பெரிய சிவனடியார் இந்த பவனுக்கும் பொம்பளைக்குமா மயங்குவார். இல்லை கண்ணு, நான் சிவனடியார், இந்த உடல் சிவன் கொடுத்தது. சிவனடியார் தன்னை பார்க்கிற எல்லா பெண்களையும் தன்னுடைய தாயாகவும் இறைவியாகவும் பார்க்க வேண்டும். ஆகவே கண்ணு மன்னிச்சிருமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டான். உடனே அந்த பிள்ளை அழுதுகிட்டே போயிடுச்சான். என்ன பிள்ளை? ரெண்டாவது வந்தது. அடுத்த நாள் நாவுக்கரசியில் புல் வெட்டிட்டு இருக்காரு. அப்போ சோழ நாட்டு இளவரசி வராங்க. இது பெரிய புராணத்தில் இல்லை, ஆனால் அந்த திருப்புகலூரில் அந்த வாட்ச்மேன் சொன்ன விதம், அந்த ஊருக்கார் இல்லையா, அவங்க தாத்தா அப்படி பரம்பரையாக யாரோ கதை சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு நாவுக்கரசருடைய தன்மையை. அவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த பதிவில் பார்ப்போம். நமச்சிவாய. ஆனால் அந்த பெரியவர் சொன்னதில் ஒரு பெரிய நியாயம் இருந்தது. சிவனடியார்னா எப்படி இருக்கணும், எவனாவது காசு கொடுத்தா அவனுக்கு கொத்தடிமையாக போய் அவனையும் அடிமை கொள்ளக்கூடாது. ரெண்டாவது நான் சொல்லவே தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு வாழும் சுந்தரெலாம் இருக்காங்க. ஆமாம், வாழும் சுந்தரர் ஒருத்தருக்காரு. மனம் செய்து கொண்ட ஒரு அது தடுத்தாட்டு கொண்டது, அது கணக்கில் வரல. இவர் தடுத்தாட்டு கொண்டது, இறைவன் தடுத்தாட்டு கொண்டதில்லை. அப்புறம் அவருக்கு ஜெராக்ஸ் போட்ட மாதிரி ஒரு பையனை ஒரு அம்மா கிட்ட கொடுத்துருக்காரு. அப்படி வாழும் சுந்தரிகள் இருக்காங்க. ஆனால் வாழும் நாவுக்கரசர் இருக்காங்கன்னு தெரியல. சரி, மூணாவது அந்த அம்மா வந்துச்சு, அதை பற்றி பேசுவோம் எப்போ, நாளைக்கு. யோசிங்க, மூணாவது என்ன கேட்டுப்பாங்கன்னு. நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.